பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, பூவோடு சேர்ந்த நார் மனம் பெறும். ஆதார வசனம் யோவான் 1:46 அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். கிறிஸ்துவின் மகிமை பெற்றவர்களே, யோவான் 1 ஒரு காட்சி கொடுக்கப்பட்டுள்ளது, பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிலிப்பு என்பவன், அவன் பேதுரு ஊர்க்காரன், பெத்சைதா பட்டணத்தான். பேதுரு அந்திரேயா ஊர்க்காரன் இந்த பிலிப்பு. இவன் நாத்தான்வேலை சந்திக்கிறான். அப்போது பிலிப்பு நாத்தான்வேலிடம், நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யாரென்றால் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றான். இவன் கண்டு சந்தித்து விட்டு வந்து நாத்தான்வேலிடம் சொல்லுகிறான். அதற்கு நாத்தான்வேல் சொல்லுகிறான், இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிகளால் குறிக்கப்பட்ட மேசியா நாசரேத்திலிருந்தா வருவார்கள், வர வாய்ப்பில்லை. அந்த ஊரிலிருந்து எந்த ஒரு நன்மையும் வராது, இல்லை என்றான். அதற்கு பிலிப்பு, சரி அப்படியே இருக்கட்டும், நீ வந்து பார் என்றான். பிலிப்போட நாத்தான்வேல் கூட வருகிறான். இயேசு பார்க்கிறார். இயேசு நாத்தான்வேலை பார்த்ததும், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இப்பொழுதுதான் முதன்முறையாக நாத்தான்வேல் இயேசுவை சந்திக்கிறான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்கிறான். நாத்தான்வேலே, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திய மரத்தின் கீழ் இருக்கையில் நான் உன்னை கண்டேன் என்றார். கேட்டீர்களா? உடனே நாத்தான்வேல், இது போதும் நாத்தான்வேலுக்கு, உன்னை அத்திய மரத்தின் கீழ் நான் கண்டேன், பிலிப்பு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே உன்னை எனக்கு தெரியும். ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் நாத்தான்வேல் பிலிப்புடன் நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராது என்றான். இப்போது பெரிய வெளிப்பாடான காரியத்தை உடனே சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரன் என்று. நாசரேத்து ஊருக்கு மகிமை வந்ததே இயேசு அங்கு இருப்பதினால். இது நாம் குறிப்பாக 3 இடங்களில் நாம் காணலாம். மார்க் 16:6 தேவதூதன் அங்கு வந்து மார்க்களுடைய லாஸ்ட் அதிகாரம், ஸ்திரீகள் எல்லாம் சுகந்த வர்க்கம் விடுவதற்காக போகிறார்கள். ஆண்டவர் இறந்து வைத்தாகிவிட்டது, கல்லறையில் வைத்தாகிவிட்டது, அவருக்கு போகிறார்கள். அவர்களுக்கு தெரியாது உயிர்த்தெழுந்து போய்விட்டார் என்பது தெரியாது. அங்கே போன உடனே கல்லறை திறந்து கிடக்கிறது, இயேசு இல்லை. ஆனால் தேவதூதர்களை காண்கிறார்கள். அந்த தேவதூதர்கள் இந்த ஸ்திரீகளிடம் பேசுகிறார். சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லி அவர் உங்களுக்கு முன்னமே சொல்லி இருக்கிறார். அதாவது நான் உயிர்த்தெழுந்ததும் கலியாவுக்கு போவேன் என்று சொன்னாரே, அதன்படி நீங்களும் உங்கள் சீஷர்களும் போவீர்களானால் காண்பீர்கள் என்றார். அவர் சொல்லப்பட்டது என்ன? சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். கேட்டீர்களா? இயேசுவின்னு சொல்லியிருக்கலாமே. அந்த ஊருக்கு மகிமை. அதன்படி நீங்கள் போனால் காண்பீர்கள் என்றார். இப்படி தேவ தூதர்களால் எந்த நன்மை இல்லை என்றார்களே, அதையே சொல்லி அதை மகிமையாக சொல்ல வைத்தார். அப்போஸ்தலர் 3:6 பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார். அங்கே பிறவி சப்பானி, அவன் பிறவியிலே சப்பானி, பிறந்ததே சப்பானியாக தான் பிறந்தான். அவனை தூக்கி கொண்டு வருவார்கள், வைப்பார்கள் பிச்சை வாங்குவதற்காக. அதாவது தேவாலயத்துக்குள் போகிறவர்கிட்ட பிச்சை கேட்பான், கொடுப்பார்கள். பின் சாயங்காலமானது தூக்கி கொண்டு வீட்டில் வைத்து விடுவார். இப்படித்தான் தினமும் நடக்கிறது. அன்று பேதுருவும் யோவானும் போகும் பொழுது அவன் பார்க்கிறான் இவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அவனிடம் கொள்கிறார்கள். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார். நோக்கிப்பார்னா அவன் எனத்தை பார்ப்பான், சரி ஏதாவது கிடைக்கும் அப்படி தான் நோக்கி பார்ப்பான். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலதுகையை தூக்கி பிடித்தான். எழுந்தான், குதித்தான், துள்ளினான், தேவாலயத்துக்குள் போய்விட்டான். கேட்டீர்களா? எவ்வளவு காலமாக சப்பாடி வேறொருவர் சுமந்து கொண்டு வருவார்கள், சுமந்து கொண்டு வீட்டில் கொண்டு வைப்பார்கள். இன்று நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நட என்று சொன்னதும் அவன் துள்ளி குதித்து விடுதலை பெற்றான். சரி, தேவதூதர்கள் சொன்னார் நசரேத்தினின்று, பேதுரு சொன்னால் நசரேத்தினின்று. இப்போ ஜனங்கள் சொல்கிறார்கள். மார்க்
லூக்கா 18:37 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஒரு குருடன் அவனுக்கு இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். ஜனங்கள் கட்டமட்ட கடம் சத்தம் கேட்கிறது. அப்போ அவன் கேட்குறான், என்ன அந்த சத்தம் என்ன என்று கேட்கிறான். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் உடனே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கத்துகிறான். அவர் நிற்க வைத்து வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஜனங்கள் சொல்லுகிறார்கள் நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று. மார்க்கு 1:24 அவர் ஜெபாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். அங்கே ஒரு அசுத்த ஆவி பிடித்தவன் இருக்கிறார். அவன் சொல்லுகிறான், மார்க்கு 1:24 அவன் சொல்லுகிறான், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கு உமக்கு என்ன. கேட்டீர்களா? நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கு உமக்கு என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவோம், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று கத்தினர். கேட்டீர்களா? நாசரேத் நம்ம இதற்கு முன் நாம தாங்க நாசரேத். இதற்கு முன் நம்மை ஒரு பொருட்டாகவே மதித்திருக்க மாட்டார்கள். யாராவது கேட்டால் அவரா அவங்களா அவளா குட் ஃபார் நத்திங் என்று தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்திருப்பார்கள். நமக்கு இதை பற்றி கவலையே இல்லை. நம்முள்ளே இயேசு பிரகாசிக்க பிரகாசிக்க, அதாவது ஆவியான முழுமையாக நம்மை ஆட்கொண்டு நடத்த இந்த நாசரேத்தராகிய நாம தான் நாசரேத்தரே நமக்கு கனம் வருகிறது. இதை ஒருவரும் தடுக்கவே முடியாது. பண்பிலும் நடத்தையிலும் பொறுமையிலும் பொருளாதார மேம்பாட்டிலும் விசுவாச உறுதியிலும் நாளுக்கு நாள் மேன்மை அடைந்து வருகிறோம். ஆம், மேன்மை அடைய வேண்டும். நிச்சயமாகவே மேன்மை அடைவோம். போன வருடத்தை காட்டிலும், போன மாதத்தை காட்டிலும், போன வாரத்தை காட்டிலும், ஏன் நேற்றைய தினத்தை காட்டிலும் இன்றைய தினத்தில் நம்முடைய எல்லா காரணிகளும் மேன்மை அடைந்து பிரகாசம் அடைந்து முதலில் நாம் உணர வேண்டும். அப்படி மேன்மை அடைந்து வருகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும், காண வேண்டும். வீட்டில் இருப்போர் முதலில் சாட்சி சொல்ல வேண்டும். சொல்லுவார்கள், இது நிச்சயம் நடக்கும். வேதம் வாசிப்பதில் ஒரு ஒழுங்கு, ஜெபத்தில் ஒரு உறுதி, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்து ஜெபித்து வருவதை தொடர்ந்து பார்க்கிறார்கள். ஆலயத்துக்கு தொடர்ந்து செல்வதை பார்க்கிறார்கள், துதிப்பதை பார்க்கிறார்கள், ஸ்தோத்திரம் செய்வதை பார்க்கிறார்கள். தேவ வல்லமைக்கு இடம் கொடுத்து கீழ்ப்படிந்து சுயத்தை உடைத்து நற்பண்புகளை வளர்த்து வருவதை காண்கிறார்கள். இது ஆரம்பம். இனி வரும் நாட்களில் பெரிய பெரிய ஆட்கள் உங்களை தேடி வருவார்கள், இந்த நாசரத்தை தேடி வருவார்கள். எங்களுக்காக இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று ஜெப குறிப்புகளை கொண்டு வருவார்கள் உங்களிடம். இதற்கு கொஞ்சம் ஆலோசனை தாருங்கள், அது தேவ ஆலோசனை போல இருக்கும் என்பார்கள். எப்படி நாளுக்கு நாள் எல்லாவற்றும் முன்னேற்றி வருகிறீர்கள் என்று கேட்பார்கள். சாட்சி சொல்லுங்கள். ஆம், நாசரேத்தராகிய நம்முள் இயேசு பெருகி வருகிறார், நாம் சிறுகுகிறோம். அதாவது சுயம் உடைந்து மறைந்து கொண்டே வருகிறது, அதுதான் சிறுகுதல். அப்போஸ்தலர் 3:6 பேதுரும் யோவானும் சொன்னது, கட்டளையிட்டது அவர்கள் வல்லமை அல்ல, நசரேத்தாகிய இயேசுவே நாமத்தில் எழுந்து நடந்தான் சொன்னார்கள். 1 நாளாகும் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு பதிவு உண்டு. தாவீது காடு காடாக அலைகிறான், குகையாக அலைகிறான், சவுலுக்கு பயந்து கொண்டு. அவனுக்கு யாரும் அவனை தேடி போகவில்லை. யோசித்து பாருங்கள், சவுலுக்கு பயந்து கொண்டு போகவே இல்லை. அவன் காட்டிலேயே இருந்து பாடிக்கொண்டு அவன் பாட்டு துதித்து கொண்டு இருக்கிறான். திடீரென்று கோத்திரமாக அவனை தேடி போகிறார்கள், காட்டுக்குள் தேடி போகிறார்கள். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். 1 நாளாகும் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து காட்டுகிறேன். இப்பொழுது யூத கோத்திரம், பென்யமீன் கோத்திரமாக போகிறார்கள். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவரான அமாசேயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே உமது பட்சமாயிருப்போம், உமக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றார். அப்பொழுது தாவீது சேர்த்து கொண்டார். அதைவிட 38வது வசனம் என்ன சொல்கிறது என்று வாசித்து காட்டுகிறேன் பாருங்கள். தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்குறதுக்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணியாய் வைக்கப்பட்டவர்களுக்காக உத்தம இருதயத்தோடு எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேல் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குவதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். கேட்டீர்களா? இவ்வளவு காலம் யாரும் அவனை தேடி போகவே இல்லை. அவனுக்குள்ளே அந்த மனம், இயேசுவின் மனம், தேவ மனம், கர்த்தரின் மனம் அதிகமாக தேடி போகிறார்கள், ராஜாவாக்கினார்கள். அப்படித்தாங்க. கேட்டீர்களா? மக்களை, நீங்களும் நானும் இயேசுவை தேடுவதில் பின்பற்றுவதில் நிலையாக இருப்போம் என்றால், நிலையாக இருக்க முடியாத பிசாசு கொண்டு வருவான்.
என்ன நீ இப்படியே ஜெபிக்கிறையே, இப்படியே ஆலயத்துக்கு போகிறையே, துதிக்கிறையே, நேரம் தவறாமல் செய்கிறையே, என்ன மாற்றம்? பொருளாதாரத்தில் மாற்றமில்லை, வீட்டில் மாற்றமில்லை, அது இல்லை, உனக்கு ஏன் நோய் வருகிறது சொல்லுவான். இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதிலும் நிலை கொண்டிருப்போம் என்றால் என் தேவன் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு போதுமானவர், அவருக்கு நான் காத்திருப்பேன், அவர் என்னை ரட்சிப்பார், எனக்கு விடுதலை கொடுப்பார், கேட்டருளுவார். இப்படித்தானே தாவீது சொன்னான். செய்கிறவில்லையா? அப்படி நாம் இருக்கும் பொழுது மக்கள் தேடி வர பண்ணுவார். இவைகள் எல்லாம் மறைந்துவிடும். நீங்கள் பெண் பார்க்கறதுக்கு, மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு தேடி போக வேண்டியதில்லை. வீடு தேடி வருவார்கள். எந்த இடத்தில் வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், தேடி வருவார்கள். அப்படித்தான் அது. யோபுவை தேடி வந்தார்களே, இது நடக்குமா? நீங்கள் யோபு 42 வாசித்து பாருங்கள், 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உறவினர்கள் தேடி வருகிறார்கள், பரிசு பொருட்களோடு, தங்க செயினோடு தேடி வருகிறார்கள். தேட வேண்டியதை கருத்தாய் தேடி நிலை கொண்டிருந்தால் நாசரேத்தராகிய நம்மை குட் ஃபார் நத்திங் என்று சொன்னவர்களே தேடி வருவார்கள். உங்களது வாக்கில் கர்த்தர் தமது வல்லமையை வைப்பார். உங்களுடைய கரத்தோடு அவர் கரம் இணைந்து கொள்ளும். அவருடைய கிருபை உங்கள் மேல் நிலையிடும். நீங்கள் கையிட்டு செய்வது வாய்க்கும். சுற்றி இருப்பவர்களுக்கு பயமும் திகிலும் அச்சமும் பிடிக்கும். நடக்கும், நிச்சயம் நடக்கும், வெகு சீக்கிரத்தில் நடக்கும். நாசரேத்தராகிய நீங்கள் கனம் பெறுவீர்கள். இது கர்த்தரால் உண்டாயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்குது என்பார்கள். சங்கீதம் 118, 22, 23 வாசித்து பாருங்கள். இதற்கு உங்களுடைய தீர்மானமும் இதில் உறுதியும் அவசியம். ஜெபிக்கலாம். தகப்பனே, நாருக்கு ஏது தனி மகத்துவம் மனம்? அது பூவோடு இணைந்திருப்பதால் தானே. ஏசப்பா, உம்மோடு இணைந்திருப்பது மட்டுமல்ல, உம்மிலே வாழும் கிருபையை தாரும் ஐயா. உங்களை மகிமைப்படுத்தவும் உங்களை வெளிப்படுத்தும் பாத்திரமாக எங்களை மாற்றும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு மக்கள் போற்றுவார்கள், கனப்படுத்துவார்கள் என்பதற்காக அல்ல, ஏசப்பா என்னில் நடக்கும் நல்ல மாற்றத்தை, அவருக்கு பிரியமானதை செய்யும்போது என் இரட்சகர் மனம் மகிழ்வார் என்பதற்காகவே என் சிந்தனை, பேச்சு, செயல் இருக்கும். ஆமேன். அல்லேலூயா.